சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ஆகம விதிகள் இன்றைக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி போயிருக்கின்றன. சிவன் கோவில்களில் கடைபிடிக்கப்படும் வழக்கங்கள் மட்டுமே ஆகமங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இதுவே வைணவத்தில் வைணவ சம்ஹிதை அல்லது தொகுப்பு என்றும், சாக்த வழிபாட்டில் தந்திரம் என்றும் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்த ஆகம விதிமுறைகள் தமிழ்நாட்டு கோவில்களில் மட்டும் கடைபிடிக்கப்படுவதாகவும் வடநாட்டில் இது கிடையாது என்றும் கூறப்படுகிறது. அப்படியானால் ஆகம விதிகள் என்பது வேதங்களிலிருந்து தோன்றியவையா அல்லது மனிதன் இறை வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட பிறகு கொண்டுவரப்பட்ட கோவில் நடைமுறைகளா? ஆமென்றுரைக்கில் ஆமேயாம், அலதென்றுரைக்கில் அலதேயாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கு இங்கே என்னே பிழைப்போமா தான் கம்பர் சொல்கிறது. இதெல்லாம் நம்ம மைண்டில் இருந்து தோன்றுகிற எண்ணங்கள். அவ்வளோதான். இருக்குன்னு நீ நினச்சா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இதை பற்றியெல்லாம் டைம் டிஸ்கஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். யாருக்கு எப்படி தோணுதோ அப்படி கும்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு யாராவது கற்றுக் கொடுக்குறாங்களா? உங்கள் அம்மா இப்படி தான் இருப்பா, அவகிட்ட 2 பிரஸ்ட் இருக்கும், அதில் பால் வரும், நீ குடிக்கணும், இப்படி தான் குடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களா? குழந்தைக்கு தானாக தெரியுது இல்லையா? குலவித்தை கல்லாமல் பாகம் படும்னுவாங்க. தானாக இதெல்லாம் தெரியுது விஷயம். ஒரு சிவாச்சாரியார் இருந்தார், காலத்திநாதன் இருக்கான், அண்டு கண்ணப்ப நாயனார் இருக்கான். சிவாச்சாரியார் ரொம்ப சின்சியராக மடியாக ஆச்சாரமாக எல்லாம் பூஜை பண்ணுறவர். கண்ணப்ப நாயனாருக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுடைய அன்பெல்லாம் இறைவனை அறியும் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் இறைவனை அறியும் அறிவு, அவ்வளோதான். ஸோ பண்ணி வேட்டையாடுறதுக்கு தான் போகிறான் அவன். அப்போ மலை மேலே இந்த காலத்திநாதர் இல்லையா, அவர் தனியாக இருக்கிறத பார்க்குறான். அவனை பொறுத்து மாத்திரம் அது கல் கிடையாது, சாமி. அங்கே தனியாக உட்காந்துருக்காரு, அவருக்கு யாரும் துணை இல்லை, பசிக்கும் அவருக்கு, சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் தான் வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இருந்த ஊருக்கும் விட்டுட்டு அங்கேயே உட்காந்துடுறான். டெய்லி என்ன பண்ணுறான், அவன் சாப்பிட்ற மீனை இறைச்சி கொஞ்சம் கொண்டாந்து சாமி வைக்கிறான், சாப்பிட்டுன்றான். அவன் வாயில் தண்ணி கொண்டாந்து அதை சாமி மேலே உமிழ்ந்து இதுதான் உனக்கு அபிஷேகம்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற இலத்தலைகள் எல்லாம் பழித்து கொண்டு வந்து அவருடைய தலையில் போட்டு இதுதான் பூஜைன்றான். இவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்ச பூஜை. இதெல்லாம் ஒரு நாள் பார்த்தா அந்த ஆச்சாரியாருக்கு, சிவாச்சாரியாருக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. நம்ம இவ்வளோ சுத்தமாக பூஜை பண்ணுறோம், எவனோ ஒருத்தன் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு போகிறானேன்னு காலத்திநாதர்கிட்ட முறையிடுறாரு. அவனுக்கு காதில் குடுமி எடுத்துரு, கண்ணில் புசுல் எடுத்துரு, அப்படிலாம் அவனை பனிஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு, நாளைக்கு வெயிட் பண்ணி பாருன்னு. சிவாச்சாரியார் ஒளிஞ்சின்னு பார்க்குறாரு. அவன் பாட்டுக்கு வரான். வரபோது சிவன் இவனுடைய அன்பினுடைய ஆழத்தை அவனுக்கு புரிய வைக்கணும். அதனால் ஒரு கண்ணில் ரத்தம் வர்ற மாதிரி பண்ணுறாரு. இவன் இலத்தெல்லாம் பிடிச்சி பார்க்குறான், ஒன்றும் ஒரு பேர் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் தன்னுடைய கண் இல்லை, அதை பிடிங்கி அப்படியா பீட்டான். இவன் இன்னும் சோதிக்கணும். அதனால் சிவன் இந்த கண்ணில் ரத்தம் வர மாதிரி பண்ணுறாரு. இவன் தான் டப்ஸாச்சே. இப்போ 2வது கண்ணை எடுத்துட்டான்னு இவன் எப்படி? அதனால் செருப்பு கால் இல்லை, அதை சாமி கண்ணு கட்டி இப்படி அடையாளம் வச்சுக்கின்னு இப்படி எடுக்க போனான். அப்போது அவன் பேர் என்ன? திண்ணன். கடவுள் என்ன சொல்கிறாரு? நில் கண் அப்ப, நில்லுடா கண்ணை அப்பாதே அப்படிங்கிறார். அப்போ திண்ணனாக இருந்து பண்டி வேட்டையாட போனவன் அந்த கண்ணை அப்புறம் அந்த அளவுக்கு அவங்ககிட்ட இருக்கு. இப்போ இன்றைக்கி நீங்கள் காளாஸ்தி கோயிலுக்கு போனீங்கன்னா சிவன் இருப்பார், பக்கத்தில் கண்ணப்பனுக்கு சிலை இருக்கும். அந்த ஐயர் அவ்வளோவெல்லாம் ஆச்சாரம் பேசினார்ல, அவருடைய கொள்ளு பேரங்கிறான் இல்லையா, அவன் இன்றைக்கி கண்ணப்பனுக்கும் சேர்த்து காலத்திநாதருக்கும் சேர்த்து கற்பூரம் காட்டின்னு உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துன்னு உட்காந்துருக்கான். அதனால் பின்னால் வந்து அப்பர் சுவாமி போன்றவர்கள் சொல்கிறார்கள், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்ப வல்லேன் அல்லேன். கண்ணப்பனை மாதிரி நான் அன்புனாலே என் கண்ணை பிடுங்கி வைக்கவேனான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் அதெல்லாம் சிவபெருமான் பார்த்துட்டான்னு. அதே மாதிரி சிறு தொண்ட நாயனான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கிட்ட சிவபெருமான் வராரு, கபாலிகனாக வராரு. வந்துட்டு உன் பிள்ளையை வெட்டி எனக்கு பிரியாணி பண்ணி போடுன்றார். ஒன்றுமே
பிள்ளைய வெட்டினார், பிரியாணி பண்ணி போட்டார். பிள்ளைக்கறின்னு பேர் இருக்கு. பார்க்குறவனுக்கு அயோக்கியத்தனமாக இருக்கும். சிவனை எவ்வளோ நேசின்னு இருக்கான், அவனை போய் பிள்ளை கறினான். இப்போ சாமி ஒன்றுமே தெரியாத மாதிரி எங்கே அவன் பிள்ளைய காணுங்கிறார். இவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போது அவனை கூப்பிடுன்றாரு. செத்து போனவன் எந்திரிச்சு வர்றான். ஸோ இது சிறு தொண்டை நாயனாருடைய வாழ்க்கையில் நடந்தது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் குயவர். மண்ணு மெரிக்கிற போது அவருடைய குழந்தை தவழ்ந்து அந்த களிமண்லாம் மாட்டிக்குது. இவருக்கு அது கூட தெரியாது. ஓம் நம் சிவாயன்னு சொல்லி பிள்ளையும் சேர்த்து மெரிச்சு பஜ்ஜி பண்ணிடுறாரு. வெளியிலேருந்து பொண்டாட்டி வந்த உடனே, அட பாவி மனுஷா இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு, ஐயோ சாரின்றாரு. தீண்டினால் திண்ணில் கண்டம்ன்றார். என்னை சிவன் மேலே ஆன என்னை தொடாதரான்றான். அவர் தொடாதையே இருக்கிறார். மாமனார்காரன் பார்க்குறான், இருந்த குழந்தையும் போயிடுச்சு, இவங்க 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அதனால் அந்த காலத்துலலாம் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனால் அவளுடைய சிஸ்டரை கட்டி வைக்கிறாங்க. அந்த கேவன் சும்மா இது தொலைக்கூடாது, என் பெரிய பொண்ணை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி வெளியும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் போச்சு. இவர் தொடர்றதில்லை அவளை. சிவன் பார்க்குறாரு, இவனுடைய வச்ச பரீட்சை போகிறன்னு சொல்லி தண்ணியில் ஒரு கிழவனாட்டம் நான் முழுக போகிறேன், என்னை தூக்குன்னு இவர் போகிறார். இல்லை, 2 பக்கம் உன்னுடைய மனைவிகள் பிடிக்கணும்னு நீ இடுப்பில் பிடிச்சி தூக்குன்றார். இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி விதி விட்ட வழின்னு சொல்லி தூக்குறான். தண்ணி கடியிலேருந்து அவங்க 3 பேரும் வெளியே வர்ற போது எந்த வயசில் அவங்க அந்த இல்வாழ்க்கையை துறந்தாங்களோ அந்த யூத்தோட சாமி அவங்களே எழுப்புறாரு. இதெல்லாம் நம்முடைய நாயன்மார்கள் வரலாற்றில் நாம் பார்க்கிற விஷயங்கள். வாழ்க்கையில் நான் கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கடவுளை தேடிய காலங்களில். இப்போ இந்த ரத்தினகிரி சாமி இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் இன்றைக்கி உட்காந்தாரோ அன்றையிலேருந்து எனக்கும் அவருக்கும் டச். 54 வருஷமாக இன்றைக்கி வரைக்கும் டச் இருக்கு. அவர் சொன்னார், நீ இவ்வளோ பூஜை பண்ணுற, இவ்வளோ கோயில் சுற்றுற, எல்லாம் பண்ணுற, இந்த கடவுள் உனக்கு என்ன பண்ணான், அதனால் இன்னிலேருந்து நீ சாமியை கும்பிடாத அப்படின்னார். அவர் சொன்னார், இந்த சாமியை கும்பிடாத அப்படி. நான் ஒன்றும் சொல்ல. மெட்ராஸுக்கு வந்துட்டு அவருக்கு லெட்டர் எழுதினேன். நீங்கள் சொன்னதை நான் யோசனை பண்ணி பார்த்தேன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்பா வல்லேன் அல்லேன், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் திருநீலகண்டரை போல் நான் என்னால் இருக்க முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய பக்திகளெல்லாம் அந்த கடவுள் பார்த்துருக்கான். நான் என்ன ஒரு கந்த சஷ்டி கவசம் இல்லை ஒரு ஊதுவத்தி கற்பூரம், அதனால் நீ போனால் போடா, நீ என்னை கும்பிட்டா என்ன கும்பிட்டா கட்டியிருந்தான்னு சிவன் சொல்லிட்டா நான் எங்கே போவேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே சிவனை அடைவது தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி தான். அதனால் நீங்கள் சொன்னால் கூட என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியாது, சாரின்னு எழுதினேன். அதுக்கு ரத்தினி சாமி எனக்கு லெட்ரு போட்டார். இது மாதிரி உன்னுடைய பக்தியின் ஆழத்தை நான் பரிசோதித்து பார்த்தேன், நீ வென்று விட்டாய் அப்படின்னார். ஐ டெஸ்டட் யுவர் டிவோஷன் அண்ட் யூ ஒன் அப்படின்னு. அதனால் இந்த பக்தின்றது யாரும் நமக்கு எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் வச்சு சொல்லி தர முடியாது. உங்களிலிருந்து வரணும். ஒரு குழந்தைக்கு தாய் எப்படி பால் ஊட்டுகிறாளோ எஃபர்ட்லெஸ், அவள் தீட்டாக இருந்தால் கூட குழந்தை போய் காலை கட்டிக்கும். ரூல்ஸ் எல்லாம் பார்க்காது, அம்மா 3 நாளைக்கு தொடக்கூடாதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. அந்த மாதிரி எந்த ஒரு இனிபிஷன்ஸ் இல்லாமல் கடவுளை நீ தொழலாம். அதுக்கு ஒன்றும் தடைகள் எல்லாம் இல்லை. இது பார்க்குறவனுடைய எண்ணத்தில் இருக்குது. மடி இல்லாத விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறவங்க எண்ணத்தில் இருக்குது. சரி, அதுக்கு நீ ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் போய் நான் மூலஸ்தானத்தில் சாமியை பிடிப்பேன் கட்டிக்குவேன்லாம் சொல்ல முடியாது இல்லையா. அந்த கோயிலுக்கு இப்போது உன் வீட்டில் நீ என்ன வேணால் பண்ணலாம், இன்னொருத்தர் வீட்டில் போய் நீ உன்னுடைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அது மாதிரி கோயிலுங்கிறது ஊருக்கு பொதுவான ஒரு இடம். அங்கே போய் என்னுடைய ஃபெய்த் இதுன்னு நீ அசெப்ட் பண்ண முடியாது. ஸோ கோயிலுக்கு உள்ள ரூல் கோயிலுக்கு, உன்னுடைய சொந்த பூஜைக்கு இல்லை உன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிற ரூல் இருக்குது. ஸோ 2ஐயும் போட்டு குழப்பிக்கினேன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ இட் இஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லிமிட்டேஷன் when you are approaching to worship the unlimited thing called as God. நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கு காட்டுமன்னார் கோவிலில் உள்ள வீரநாராயண பெருமாள் சன்னதியில்தான் முதலில் இசை வடிவம் கொடுக்கப்பட்டது என்றும்
அதை செய்தது நாதமுனிகள் என்றும் அவரது வரலாறு கூறுகிறது. மேலும் முதலில் 10 பாசுரங்களே அவருக்கு கிடைக்கப்பெற்ற நிலையில் கிடைக்காத மீதி பாசுரங்களை ஆழ்வார் திருநகரியில் உள்ள புளியமரத்தடியில் நம்மாழ்வாரே அவருக்கு நேரடி தரிசனம் தந்து அருளினார் என்று அந்த வரலாறு கூறுகிறது. பிரிண்ட் மீடியாவே இல்லாத 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் நம்மாழ்வாரிடம் இருந்து பெற்ற அந்த பாசுரங்களை அழியாமல் பாதுகாப்பதற்காகத்தான் இசை வடிவம் கொடுத்தாரா? ரெண்டுத்துக்கும் டைம் கேப் இருக்குது. 12 ஆழ்வார்கள் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்க பேய் ஆழ்வார், பொகை ஆழ்வார், பூதத்தாழ்வார். ஒருத்தர் இங்கே திருமழிசையில் பிறந்தார், ஒருத்தர் மகாபலிபுரத்தில் பிறந்தார், ஒருத்தர் ட்ரிப்ளிகேனில் பிறந்தார். இவங்க 3 பேரும் கடவுளை தேடி ஊராக அலைஞ்சினே இருக்காங்க. அப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கோயிலூருக்கு போகிறாங்க. பயங்கர மழை பெய்யுது. மழை பெய்கிற போது ஒரு வீட்டினுடைய இப்படி இருக்கும் இல்லையா, அதில் போய் ஒருத்தர் ஒதுங்குறாரு. அப்போ 2வது ஆள் போகிறார். அடியேன் சொல்கிறார், ஒருவர் கிடக்கலாம், இருவர் அமரலாம், நீவீர் வாரீர். அதாவது ஒருத்தர் படுத்துக்கலாம், 2 பேர் உட்காரலாம், நீங்களும் வாங்கணும். அப்போ 3வது ஆழ்வாரும் போய் சேர்றாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், நீவீர் வாரீர். ஸோ இது எவ்வளோ பெரிய அனுபவம். நீ ஒரு ட்ரெயினில், கவர்மெண்ட்டு ரயிலில் ஒரு குமுதம் புக்கு இல்லை கர்ச்சீஃபை போட்ட உடனே அந்த சீட்டு உண்டாயிடுச்சின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் அவங்க பாரு, ஒரு மழை காலம், இன்னொரு பக்தன் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ வா அப்படின்னு. இப்போ இடம் பெரிதுண்டு வையகத்தில் இங்கு எதுக்கு சண்டைகள் செய்வீர். உலகத்தில் நிறைய இடங்குது, எதுக்காக அடிச்சுக்கிறீங்க? வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதர் எல்லாருக்கும். நீ 8 இட்லி சாப்பிட்டு டைஜின் மாத்திரை போட்டுக்கிறாள், 4 இட்லி உனக்கு போகிறோம், மீதி 4 இட்லி இல்லாத 4 பேருக்கு கூட இல்லையா? இட்ஸ் யுவர் கன்செப்ட், அதாவது நொபிலிட்டி டு கேர் அண்ட் ஷேர் வாட் யூ ஹேவ் வித் ஆல் அதர்ஸ். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்றது அதுதான். இதுதான் முதல் 3 ஆழ்வார்கள். அதுக்கடுத்து இவர் இருந்தார், நம்மாழ்வார். அவர் பிறந்த உடனே தவழ்ந்து போய் ஆழ்வார் திருநகரில் இருக்கிற புளியாமரத்து பொந்துக்குள்ளே தவத்தில் உட்காந்துட்டார். அப்படியே 12 வயசில் வரைக்கும் அப்படியே உட்காந்துன்னே இருக்கார். ராமரை பார்க்கணுன்னு ஒருத்தருக்கு ஆசை. அவர் பேர் மதுரை கவி ஆழ்வார். அவர் அயோத்தியில் ராமர் இருப்பார்னு நினச்சிட்டு அயோத்திக்கு போகிறாரு. அங்கே காதில் குரல் கேட்குது. சரீரி என்றால் குரல் மாத்திரம் இருக்கும், சரீரம் இருக்காது. நான் இங்கே இல்லை, நான் இருக்கிற இடத்த காட்டுறேன், ஒரு ஜோதி வரும், அதுக்கு பின்னால் போகணும். இந்த ஜோதியை தொடர்ந்து யூபியில் இருக்கிற அயோத்தியிலேருந்து அவர் வராது, தமிழ்நாட்டுக்கு வருது. ஆழ்வார் திருநகரில் போய் அந்த புளியாமரத்து பொந்துக்கிட்ட மறைஞ்சிடுது. இவர் எட்டி பார்க்குறாரு, என்னடா ராமர் நான் இருக்கிற இடத்த காட்டுறேன்றாரு, இதுக்குள்ளே போய் நிற்கிது. அப்போ உள்ள ஒரு ஆள் அப்படி உட்காந்துருக்கார். அவன் உயிரோடு இருக்கானா இல்லை என்னன்னு பார்க்கலான்னு ஒரு சின்ன கல் எடுத்து அவன் மேலே போடுறாரு. உடம்பு லேசாக அசையுது, அவன் உயிரோடு தான் இருக்கான். அவன் லூஸு பையனா இல்லை அறிவாளியாக பார்க்கலான்ட்டு இவர் கேள்வி கேட்குறாரு. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது செத்து போகிற விஷயம், யார் தான் இருந்தாலும் சாகும். அப்போ செத்து அதன் வயிற்றில் சிறியதுன்னா ஆத்மா ஜோதி, அது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும், எதை சாப்பிடும் எங்கே இருக்கும். உள்ளேருந்து அப்படியே குரல் வருது, அத்தை தின்னும் அங்கே கிடக்கும். ஒரு சின்ன குழந்தையே நீ இருக்க, ரொம்ப இன்னோசென்ட்டாக பால்வடி முகத்தோடு வர்ற. வயசு ஆக ஆக உனக்கு ஏஜ் வந்துடுது இல்லையா, when you grow old. அப்போது இந்த உடம்பு சின்ன குழந்தையாக தாயுடைய கர்ப்பத்திலேருந்து இன்றைக்கி உன்னுடைய வயசு என்னவோ அது வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த இது இருக்கு இல்லையா, அத்தை தின்னும் அங்கே கிடக்கும்ன்ற மாதிரி இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே அந்த ஆத்மா இருந்து இந்த உடம்பையே தின்னு தான். அதுக்கு பேர் தான் முதுமை, செல்லரிக்கிறதுன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மதுரை கவியாளர் டவுட்டே இல்லை, அவர்கிட்ட இருக்கார். பின்னால் 2 பேரும் சேர்ந்து நிறைய 4000 சிவபெருமத்தில் இருக்கிற பாட்டுக்களெல்லாம் எழுதுகிறாங்க. ஒரு ஆள் இருந்தார், சிவவாக்கியர்னு பேர், இங்கே தான் இருந்தார். பயங்கர சைவத்தில் இருந்தவர். அவருக்கு பெருமாள் மேலே வருது.
அப்போ அவர் பாட ஆரம்பிச்சிறார். எருதுக்கொடி உடையோனும் ஏவனும் பிரம்மரும் பிறவி பிணிக்கும் மறுத்தருவாரும் இல்லை, மருத்துவனாய் வந்த மாமணி வண்ணா பிரம்மா சங்கரன் இவங்கெல்லாம் பிறவியிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது, அதனால் பிறவி பிணிக்கு பவரோக வைத்தியநாதன் சொல்லி நீ தானே இருக்கே அப்படின்ற அளவுக்கு அவருக்கு மாறி போகுது. பெரிய நிலையில் அவர் வைஷ்ணவத்துக்கு மாறி தொண்டு செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உட்கார்ந்து இருக்கார். ஏன்னா திருமலிசை ஆழ்வார்னு பேர். அவர் ஒரு காட்டில் தனியாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது கோர்ட்டில் டான்ஸ் ஆடுற அரசனுடைய அரசவையில் டான்ஸ் ஆடுற ஒரு லேடியும் அந்த பக்கம் போகிறான். இவர் பார்த்துட்டு பூ பறித்து மாட்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு நாள் இவர் யாராக இருந்தாலையும் வாங்க அப்படின்றார். இந்த அம்மா போய் நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த அம்மா பக்தினால் ஈர்க்கப்பட்டு இவர் பூஜை பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு அந்த அம்மா கூட குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவளுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த கோயிலில் இருக்கிற நகையில் ஒன்றுத்தை இவளுக்கு கொடுக்குற மாதிரி செய்கிறாரு. இவர் தான் திருட்டாருன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அப்போ சாமியே வந்து சாட்சி சொல்கிறார், இந்த மாதிரி அவன் வந்து ஒழுங்காக தான் இருந்தான், அவனுக்கு இந்த பொம்பளையோட போன ஜென்மத்தில் கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதனால் இந்த விட்ட குறை தொட்ட குறையில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவனை மகிமைப்படுத்தினாருன்னு வரும். அதுக்கடுத்து பெரிய ஆழ்வார், அவரை பொறுத்த மாத்திரம் பகவான் சின்ன பிள்ளை, அவனை எப்பயும் வாடா குடிடா லேட் ஆகுதுரா அப்படின்றது, திடீர்னு ரொம்ப எழுச்சி போயிடுற மாதிரி இருக்கு, என்னெல்லாம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு சொல்லி பாடுறது, இந்த மாதிரி இருக்கார். அவருக்கு ஒரு பெண் கிடைக்கிற துளசி செடிக்கிட்ட அவளை வீட்டில் கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். இவர் கோயிலுக்கு போகிறதுக்காக பூ மாலையை கட்டுற வேலையை அவள் பண்ணுறான். ஒவ்வொரு நாளும் இவருக்கு தெரியாது, அவள் பூ மாலை கட்டி அதை தன் காய்ச்சல போட்டுன்னு கண்ணாடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அனுப்புவாள். ஒரு நாள் இவர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணுறியே, சாமிக்கு சாத்த வேண்டியது இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு. அன்றைக்கி அந்த மாலையை எடுத்துன்னு போகல. அப்போ பகவான் சொல்கிறார், நீ கொண்டாந்து இருக்கிற மாலை எனக்கு வேணாம், சுடி கொடுத்த சுடற்கொடியா லவடிய மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு. சரினா அன்னிலேருந்து அவள் கட்டின மாலையை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அவளுக்கு இவர் இருக்கார் இல்லையா, பெரிய ஆள் தெரிஞ்சு போச்சு இவள் லவ் பண்ணுறா கடவுளான்ட்டு. அதனால் 108 திவ்ய தேசங்கள் இருக்கு இல்லையா பெருமாளுக்கு. ஸோ அந்த பெருமாளை பற்றியெல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் இங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்கார், இந்த மாதிரி. ஸோ அந்த 108 இவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 4 பேரை தேர்ந்தெடுக்கிறார். ஒன்று வந்து மதுராபுரி கிருஷ்ணன். அப்போ தான் அந்த திருவுப்பாவே வருது. யசோதை, இளஞ்சிங்கம், இந்த மாதிரி அந்த பாட்டு திருப்பாவை பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஆயர்பாடி பெண்கள் இல்லை, ஆடு மாடு மேய்க்கிற ஆயர்குல பெண்கள், அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி வாங்க நம்ம போய் குளிச்சுட்டு சாமியை கும்பிடலான்னு பாடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எந்த கண்டெக்ஸ்டில் வந்தது, அவள் ஃபஸ்ட்டு அவரை செலக்ட் பண்ணா இல்லையா, பிருந்தாவனமும் நந்தகுமாரும் அப்போது வந்தது. அந்த கிருஷ்ணனுடைய அந்த லைஃப் ஸ்டைல், யாதவா லைஃப் ஸ்டைல் இவளுக்கு ஒத்து வந்துடல, அதனால் செட் ஆகாது. அதுக்கப்புறம் திருப்பதி பெருமாள் பார்க்குறேன், இந்த ஆள் தேர்வோம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறேன். இப்போ சொல்கிறா, ஒரு யாகம் நடந்துக்கிட்டு இருக்கு, யாகத்தில் பூர்ணாவதி ஹவிஸ் போட வேண்டிய நேரத்தில் ஒரு நாயோ நரியோ அந்த மூட்டையை ஆயிரு சலசை எங்கள் கையிலேருந்து பிடிங்கின்னு போய்ட்டா எப்படி இருக்கும் யாகம் நடக்கிற போது. அந்த மாதிரி கடவுளே, என்னுடைய உடம்பு என்பது உனக்காக தான் வந்தது, கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, இதை உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் கட்டிக்கின்னு எனக்கு குடும்பம் நடத்தினா எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் மானிடர்க்கென்று பேச்சுப்பாட்டின்னு வாழகில்லேன்னு கண்டாய் அம்மா நான் அப்படின்னா, ஒரு மனுஷனை கட்டிக்கிட்டு நான் வாழ விரும்பலை இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி அந்த பவனையிலெல்லாம் பாடுவான். அவளுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்குது. அப்புறம் அதுவும் மைண்டில் ரிஜெக்ட் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் மதுரைக்கு பக்கத்தில் கல்லழகர் இருக்கார் இல்லையா, போனால் அவர் ரொம்ப ஆச்சாரம் போகாம தூண் வயத்தில் இருக்கிறார். அவர் இவன் அவளுண்டு இருப்பான், இந்த ஆள் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி, வேணா ஒன்று செய்யணும், உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு
உனக்கு 1000 அண்டா அக்கார அடிசல் பண்ணி போட்டுருவேன். அக்கார அடிசல்னா என்ன? தண்ணியே இல்லாமல் வெறும் பாலில் பண்ணுற சக்கரை பொங்கல். அதை பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிக்கிறான். ஆனால் ஏழை, அதனால் பண்ணல அவன். பின்னால் ராமானுஜர் வர்றார். இவளுடைய காலம் வேறு, ராமானுஜர் காலம் இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னால், ஆண்டாள் அதுக்கு முன்னால். அவங்க சொல்கிறாங்க, இந்த ஊரில் இருக்கிற பெருமாளுக்கு 1000 அண்டா அக்கார அரிசல் பண்ணுறேன்னு வேண்டிக்கினா பண்ண முடியலன்னு. அதுக்கு என்ன இருக்குது? நான் அண்ணனுங்கிற முறையில் தங்கச்சிக்கு சீர் செய்கிறேன்ட்டு. இவர் தம்பி தான், ஆனால் பின்னால் தானே இவர் பிறந்தார், அக்கா தான். ஆனால் சீர் செய்கிறது அண்ணன்றதுனால அண்ணனுங்கிற முறையில் நான் சீர் செய்கிறேன்ட்டு இவர் 1000 அண்டா அக்கார அரிசல் பண்ணி கும்பிட்டாருன்னு வரும். ஸோ 108 ஷார்ட் லிஸ்டட் 4ல் 3 கோவிந்தா. 4வது இருந்தது ரங்கநாதர் ஒருத்தர் தான். இப்போ என்ன பண்ணுவான், ரங்கநாதரையே நினச்சிட்டு உட்காந்துருப்பான். அந்த நேரம் வந்தபோது ரங்கநாதர் அந்த ஊரில் ஒரு ராஜா இருக்கான், வல்லாளதேவன். அவங்ககிட்ட சொல்கிறார், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு தீர்க்கா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் ரோட்டில் 2 பக்கம் வாழை மரம் கட்டி மாவில தோரணம் கட்டி அவளை பல்லக்கில் வச்சு எங்கிட்ட தூக்கினுவான் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து அந்த பல்லக்கில் வந்து சேர்றான். ரங்கநாதரை பார்க்குறான். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் குழந்தைன்னும் நல்லா பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷம். இதுக்கு முன்னால் வேங்கடவர்க்கு என்றென்னை விதித்தனியேன்னு பாடியிருந்தவோ, மதுராபுரி கிருஷ்ணனுக்காக திருப்பாவை வெடிகாலையிலே இருந்துச்சு குளிரில் 3:30 மணிக்கு லவ் பண்ணிகிட்டு இருந்தவோ, அக்கார அடிச்சல் படிக்கிறேன்னு சொல்லி 10 அடி பெருமாளை ரிஜெக்ட் பண்ணவன் ரங்கநாதரோட 2 கலந்து போகிறான். ஏன்னா ஆவிக்கினிய துறையேங்கிற மாதிரி இவருடைய ஆவி பெருமாளோட கலந்து போச்சு. இதுதான் பெரிய ஆழ்வார் ஆண்டான்னு சொல்லிட்டு. இன்னொருத்தன் தான் திருமங்கை ஆழ்வார்னு பேர். அவன் ஒரு குறுநில மன்னன். நிறைய தான தர்மம் பண்ணுவான் வைஷ்ணவர்களுக்கெல்லாம். அவங்ககிட்ட பணம் தீர்ந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், திருடனாக மாறிடும். திருடனாக மாறி நிறைய கொள்ளடிச்சு அதில் வர்ற பணத்தை வச்சு எல்லாருக்கும் தான தர்மம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ கடவுள் பார்க்குறாரு, ஒரு கல்யாண மாப்பிள்ளை மாதிரி நகைலாம் நிறைய போட்டுன்னு பக்கத்தில் தாயார் கல்யாணம் பொண்ணு மாதிரி அந்த காட்டு வழியாக வேணும்னே வர்றாங்க. அவன் வா வா அப்படின்னு சொல்லி இந்த நகையெல்லாம் கழட்டுறான். ஒன்றும் இல்லை, கழட்டிக்கோ அப்படின்னு. அவர் காலில் ஒரு மெட்டி இருக்கும் இல்லையா, அது அது என்னால் கழட்ட முடியல, நீ வேணால் கட்டிக்கணும். ஸோ அந்த கால் கட்ட வேறெல்லாம் அமிர்தம் சுரக்குமா, அதனால் அவன் வாயில் கடிச்சு இருக்கிறான், அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி. அப்போ அமிர்தம் சுரந்து அவன் ஒரு ஆழ்வாராக மாறி போயிட்டான். இதுதான் அவன் திருமங்கை மன்னன் சொல்லக்கூடியது. குலசேகரன் ஒருத்தன் தான். அவன் திருவாங்கூர் இல்லையா, அங்கே ராஜா. ஆனால் எப்போ பாரு கடவுள் இது பாகவதர்களெல்லாம் உட்கார வச்சுக்கின்னுட்டு எப்போ பாரு பாட்டு கேட்டுனே இருப்பான். அண்டு அதில் ராமர் தோற்று போகிற மாதிரி சீன் வரும்ல, உடனே சேனாதிபதி நம்முடைய படைகளை சரி பண்ணு, ராமருக்கு நம்ம ஒத்தாசைக்காக போனோம் அப்படின்போம். அவங்க பார்ப்பாங்க, என்னடா இது லூஸ் ஆகுதுன்னு. இப்போ தான் அங்கேருந்து நியூஸ் வந்துச்சு ராமர் கெலிச்சிட்டானோடனே திருப்பி உக்காந்துடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மந்திரி என்ன பண்ணால், இந்த பாகவதர்கள் இருக்க வரைக்கும் தானே இந்த ப்ராப்ளம் வரலன்னு சொல்லி இவங்க திருடிட்டாங்க அப்படின்ட்டான். அப்போ அவன் சொல்கிறான், ஒரு குடத்தில் பயங்கரமான விஷ பாம்பை போட்டு கொண்டு வான்னு. மந்திரிக்கு ஒரே கிக்கு, இவங்க கையை உள்ளே விட போகிறான், பாம்பை வச்சு சாக போகிறாங்க இந்த ஐயங்காருங்கெல்லாம் நாமும் போட்டவங்கன்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், அவங்களெல்லாம் வச்சுன்னே தெரியும், யாருமே திருட மாட்டாங்க, இவங்கெல்லாம் பரம பாகவதர்கள், நான் சத்தியம் பண்ணுறேன்ட்டு இவன் கையை உள்ள விடுறேன்னா பாம்பு கடிக்கவே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் குலசேகர ஆழ்வார்னு சொல்லி கூட அவன் இருந்தான். அண்டு இன்னும் எத்தனை பேர் பாக்கி இருக்கிறாங்க, திருப்பான் ஆழ்வார். காவிரிக்கு அக்கறையில் இருந்துக்கிட்டு, ஏன்னா ஒரு தாழ்ந்த குளம் அந்த காலத்தில் விட மாட்டாங்க கோயிலில். காவிரி இந்த பக்கம், அவன் இங்கே பெருமாள். ஒரு நாள் அங்கே இருக்கிற ஒரு உலோபசாரங்க முனிவர் அவர்கிட்ட சொல்கிறார், சாமி அக்கறையில் ஒருத்தன் என்னையே நினச்சிட்டு இருக்கான், அவன் வரமாட்டேன்னு சொன்னால் கூட அவனை தோளில் உட்கார வச்சு கூட்டணுவான் அப்படின்னு. இவர் கம்பல் அவனை தோளில் வைக்கிங்கிறார். அவன் பெருமாள் பார்க்குறான். எல்லாரும் சேர்ந்து 4000 பாட்டு பாடினாங்க. அவன் முதல்ல 18 பாட்டு தான் பாடினான். ஆனால் அவன்னா என்னான்னு ஒரு வேர்டும் வரும். அமலான ஆதிபிரான் அப்படின்னு ஆ வரிசையாக வரும்.
அமரர்கூன் அணியரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணாவே அப்படின்னு அவனுடைய ஆத்மா போய் அப்படியே ரங்கநாதர் கூட ஐடென்டிஃபை ஆகிப்போச்சு. இது அவனுடைய வழிமுறை. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த 12 பேர் இருக்காங்கல்ல, இவங்களுடைய காலமெல்லாம் ரொம்ப பழசு. அதுக்கு பின்னால் வந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வழிக்குறவர்கள்னு பேர். வழிக்குறவர்கள்னால் என்ன? குறவர்னா குரு. அண்ட் வழிக்குறவர்கள்னால் ஆழ்வார்களுடைய வழியில் வந்தவர்கள்னு அர்த்தம். ஸோ அவங்களுடைய காலம் பின்னால், இதெல்லாம் மச் லேட்டராக வந்தவங்க. இப்போ ராமானுஜரே கூட அந்த மாதிரி வந்தவர் தான். ராமானுஜர் 12 ஆழ்வார்களில் கிடையாது, பின்னால் வந்தவர். அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, செல்லரிச்சு போய் யார் யார் வீடுகள்லேயும் இருந்துச்சோ அந்த ஓலை சுவடிகள்லாம் தேடி அதையெல்லாம் இவங்க ஃபில்அப் தி பிளாங்கெல்லாம் பண்ணி ஒரு 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தாங்க. முதல்ல எழுதப்பட்டது நிறைய இருந்திருக்கும், இவங்க தொகுத்தது தான் 4000. அதில் மிஞ்சி கரையான் அடித்தது போக செல்லரிச்சு போனது போக மீதி ஆனது தான் இவங்க தொகுத்தாங்க. அது மாதிரி தொகுத்தவர்களில் இவங்க சொல்கிற பேரெல்லாம் இருக்கும். ராமானுஜர் தொகுக்கலை, நாதமுனிகள் தான் தொகுத்தார். நாதமுனிகள்ங்கிறது ரொம்ப பெரிய ஆள். ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்த ஒரு மகான் மாதிரி இருந்த ஒருத்தருடைய வம்சத்தில் வந்தவர். அவருக்கு அந்த பூர்வ புண்ணியம் இருந்ததுனால அவர் தொகுத்தார். அதில் மிஸ் ஆனதெல்லாம் பிற்காலத்தில் வந்தவங்க தேடி பிடிச்சி எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ, இப்போ திருக்குறுங்குடி இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்குது, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து அதெல்லாம் 4000 மாற்றினாங்க. இன்றைக்கி நம்முடைய சைவ கோயில்களில் எப்படியோ சில இடங்களில் உண்டு, சில இடங்கள் இல்லை. ஆனால் பெருமாள் கோயிலில் இந்த சான்ஸ்கிரிட் மந்திரம்லாம் சொல்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஆழ்வார்களுடைய பாட்டை முதல்ல பாடுவாங்க. அது பாராட்டணும். திருப்பதி கோயில்லையும் ரங்கநாதர் கோயில்லையும் எல்லா பெருமாள் கோயில்லையும் இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடப்படுகின்றன. இன்றைக்கி வரைக்கும் பாடுகிறார்கள். இதெல்லாம் ஏன் அந்த பவர் கிடைக்குதுன்னா, நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, போகிறபோது அங்கே சொல்லுவாங்க, இது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது அப்படின்னா. மங்களாசாசனம் என்ன? மங்களமாக ஆண்டவனை பாடி அவங்கெல்லாம் கும்பிட்டாங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி நீங்கள் சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இது பாடல் பெற்ற தலங்கள்னுவாங்க. எங்கள் அப்பர் பாடியிருக்கார், ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரின்னா, இப்போ நீயும் நானும் ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பாடுறதுக்கும் அந்த கடவுளையே நினச்சி உருக்கிட்டு இருக்காங்க இல்லையா. உனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய் தேனினை சொரிந்து உளம்புறம் திரிந்தன்றம் அவங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா. அது மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்னு ஆற்றல். ஒரு வார்த்தை மந்திரம் மாதிரி இருக்கணுமா. இப்போ மந்திரம்னா என்ன? மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிடைத்த பெருமை. யார் அருளில் பெரிய மொழிகளை அடைந்து விட்டார்களோ அவங்க உங்கள் காதில் கேட்குற மாதிரி சொன்ன வார்த்தைகள் தான் மந்திரம். மனசு அதனுடைய திறமை என்றால் த ஃபோக்கஸ்ட் ஹார்ட், அதனுடைய அவுட்லெட்னு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாடிய கோயில்கள் எல்லாம் அந்த பாடல்களுக்கு ஒரு மகிமை இருக்குது. நீ எந்த பெருமாள் கோயில் சிவன் கோயில் போனாலும் இவர் பாடியிருக்கார் அவர் பாடியிருக்காருலாம் சொல்லுவாங்க. அண்டு ஒரு காலகட்டம் வரையிலும் இதெல்லாம் ரொம்ப மறைஞ்சு போயிருந்தது. அதாவது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் காலம் மாறுபட்டு நாயன்மார்கள் மாறிக்கிட்டே இருந்தது. அதையெல்லாம் கூட தொகுத்தவங்க யாருன்னா, சிதம்பரம் கோயிலில் ஒரு ரூம் எல்லாம் இருந்தது. அதை நம்பி ஆண்டார் நம்பின்னு ஒருத்தர் அவர் பெர்மிஷன் வாங்கி பாட்டு பாடி திறக்காத கதவு திறந்து அதிலேருந்து தொகுத்தது தான் இந்த நாயன்மார்கள் பாடல்கள் எல்லாம். அதை பின்னால் சேக்கிழார் பெருமான் வரார். சேக்கிழார் இங்கே தான் குன்றத்தூரில், அவருக்கு ஆண்டவன் அடி எடுத்து கொடுக்குறான், உலகெல்லாம் அப்படின்னு பாடுன்னு. அப்போ உலகம் எல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நிர்மலிவேணியன்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்துக்கிட்டு இந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதினார். இப்போ வடநாட்டில் மராட்டாலெல்லாம் பார்த்திங்கன்னா மகாபக்த விஜயம்னு இருக்கும். அங்கே ஜெயதேவர் இந்த மாதிரி யாரெல்லாம் பாண்டரங்கரை கும்பிட்டாங்களோ அவங்கள பற்றியெல்லாம் அங்கே இருக்கும். அஸ்ஸாம் பெங்கால் இந்த சைட்லலாம் கௌரங்கர் அந்த மாதிரி மகான்கள் வந்தாங்க. நார்த் இந்தியாவில் துளசிதாஸ் மீராபாய் இவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் இதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இங்கே கர்நாடகாவில் கனகதாசா அவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த பக்தி கல்ட் என்பது ஒரு சைக்கிள் மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கடவுளால்
பண்பிலராயினும் பாங்கிலராயினும் திருத்தி பணி கொள்ளப்பட்டவர்களால் பாடப்பட்ட பாடல்கள். அதனால் அதுக்கு ஒரு மகிமை இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையுமே இந்தியாவில் இந்த மாதிரியான பாடல்கள் இருக்குது. அண்டு ஜனங்களுக்கு ஒரு மகாபக்த விஜயம் மாதிரி பாண்டரங்கா கல்ட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வர்க்காரிகள்னு பேர். இன்றைக்கும் பன்றிப்புறம் அந்த ஏரியாலெல்லாம் எல்லோரும் மாட்டு வண்டி கட்டின்னு அவங்கவுங்க ஊர்லேருந்து வண்டி கட்டின்னு பாண்டரங்கம் படத்தை வச்சுக்கின்னுட்டு எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஜனங்க நிற்பாங்க. பன்றிப்புறத்துக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் அவ்வளோ இருக்கும். அவ்வளோ அவங்கெல்லாம் இன்னும் விடாமல் பிடிச்சின்னு இருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு மார்கழி மாதம் வந்துச்சுன்னா யாரோ கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் 20 பேர் அந்த கோயிலில் போய் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நகர சங்கீர்த்தனெல்லாம் அடி வாங்கிடுச்சு. நான் இதை ரிவைவ் பண்ணணும்னு நினச்சி ஒரு காலத்தில் என்ன பண்ணேன், ட்ரிப்ளிகேனில் நகர் சங்கீர்த்தனம் ஆரம்பித்தேன். ஒரு 1000 பேரை சேர்த்து நகர் சங்கீர்த்தனம் போனேன். அப்புறம் டி நகர் அயோத்தியா கல்யாணம் பண்ணுவோம் அந்த ஏரியா இருக்குது இல்லையா, அந்த ஏரியாவில் ஒரு தடவைலாம் போனேன். அண்ட் இந்த ஜனங்களுடைய ஆட்டிடியூட் பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சு. நம்ம போகிற இடத்துல எல்லாருக்கும் ஏதோ பிரசாதம்லாம் கொடுப்போம், நம்ம லட்டு எல்லாம் கொடுப்போம். அவங்கவுங்க எங்கே அவங்கக்கிட்ட உண்டியில் எடுத்துன்னு வந்துடுவாங்களும் பயந்து டப்பால்னு கதவு முடியும்னு கொடுவாங்க. நாம் பொழுது போகாத பெசட் நகர்லேருந்து போய் அங்கே நகர் சங்கீத்திரம் பண்ணி இருக்கிறோம், ட்ரிப்ளிகேன்லேயும் மயிலாப்பூர்லேயும். அவங்க நம்மளை ஏதோ பிச்சைக்காரனை விட மோசமாக 4 8 உண்டிக்கு வந்துடுவாங்க பிறகுதுன்னு சொல்லி போட்டு அனுப்பிச்சாங்க. அதனால் போங்கடலையும் விட்டேன். இல்லைன்னா இதெல்லாம் நான் ஒரு 3-4 வருஷம் பண்ணேன். ட்ரிப்ளிகேன்லேயும் பண்ணேன், இங்கேயும் பண்ணேன். எல்லாம் ஜனங்களுக்கு இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. எல்லாம் அந்த டெடிக்கேஷன் இல்லை கடவுள் மேலே பக்தி எல்லாம் போயிடுச்சு. காரணம் ஆன்மீகத்துலேயும் நிறைய பேர் இன்றைக்கி ஒரு வசூல் பண்ணணுங்க. அவனுக்கு ஒன்றும் தொழில் தெரியலைன்னா ஒரு மரத்தடியில் ஒரு பிள்ளையாரை கொண்டு போய் வச்சுட்டு உக்காண்டியானா போகிறோம். நீ உட்கார கூட தேவையில்லை, பிள்ளையார் உட்காந்தாருன்னா போகிறோம். ஒரு நாளைக்கு எப்படியும் 300லேருந்து 400 ரூபா அந்த வண்டியில் விழுந்துடும். அதனால் இது ஒரு வியாபாரமாக போச்சு இன்றைக்கி. ஆன்மீகன்றது பக்தி அந்த மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் மாறுகிற காலம். எப்பயாவது வந்தால் வரும், இல்லைன்னா இன்றைக்கி பக்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்தின்றது ஒரு வேஷம். இன்னும் சொல்லப்போனால் நிஜமான பக்தன் அவனுக்கு வேஷம் கட்ட தெரியாது. அவன் கண்ணு முன்னு பெருமாள் நினச்சிட்டு உட்காந்துருப்பான், சிவனை நினச்சிட்டு உட்காந்துருப்பான். இந்த போலி பக்தனுங்கிறான் இல்லையா, அவன் தான் மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக நிறைய பட்டை மொட்டை கொட்டையெல்லாம் போட்டுன்னு நிறைய ருத்ராட்செல்லாம் போட்டுன்னுட்டு இருப்பான். எனதுரை தனதுரையாக என்கிறார் ஞான சம்பந்தர். நான் உரைக்கும் வார்த்தை என் நாயகன் உரைக்கும் வார்த்தை என்கிறார் வள்ளலார். மை வேர்ட்ஸ் ஆர் மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் என்கிறார் இயேசு கிறிஸ்து. யானாகிய என்னை விழுங்கி தானாய் தன்னை நின்றது தற்பரமே என்கிறார் அருணகிரியார். நான் நீயாக வேண்டும் என்று அருணகிரியார் சொல்வதுதானே ஆன்மீகம். அப்படி இருக்கும்போது நானே இறைவன் என்று மகான்கள் சொல்கிற நிலை எவ்வாறு வருகிறது என்பதனை தெளிவுபடுத்துமாறு கேட்டேன். நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே. இதுதான் அல்டிமேட். நான் வேறு இல்லை சாமி, நீ வேறு இல்லை அப்படிங்கிறது தான். நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம்னா மிக உயர்ந்த பக்தி நிலையை எனக்கு கொடுப்பாயே அப்படின்னு. இது எப்போ வரும்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன். நான் வேற கடவுள் வேறங்கிற மாதிரி எதிரில் நின்று கும்பிட்டுன்னு இருக்கிற வரைக்கும் ரெண்டாக தெரியும். யானாகி என்னை விழுங்கி தானாய் தன்னை நின்றது தற்பரமேங்கிற ஒரு நிலை வரும். அதாவது யூ வில் மெர்ஜ் டோட்டலி இன்டு த காட் ஆர் காடஸ் ஆர் விச் எவர் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் யூ ஆர் இன்டெல்ஜிங் இன். அப்போது டுவலிட்டி கிடையாது, ஒன்று தான். ஸோ அந்த எல்லாம் மனதில் வருகிற பாவனைகள் தான். இப்போ நீ ஒரு கோயிலுக்கு போகிற, நீ தேங்காய் பூ பழம் மாலை எல்லாம் எடுத்துன்னு போய் சாமிக்கு 5 ரூபா கொடுத்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கி பூஜைலாம் பண்ணுற. அருணகிரி பெருமான் கதிர்காம முருகனை பார்க்கறதுக்கு போகிறாரு. அங்கே போன உடனே அவர் முருகனை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நின் மார் தங்கு தாரை தந்தார்கள் வாயங்கிறார். முருகன் மார் இருக்குது இல்லையா, அது மேலே ஒரு மாலை இல்லை, அதை நம்மளுக்கு கூடு அப்படின்னு. நின் மார் தங்கு தாரைன்னா மாலை, தந்து அருள்வாய் எனக்கு கொடுங்கிறார். யோசனை பண்ணிப்பார், நீ தானே மாலை வாங்கின்னு போனோம், ஏன் முருகன்கிட்ட இருக்கிற மாலையை நீ கேட்குற அப்படின்னா, அதுக்கு அவர் காரணம் சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய உலகத்தில் நீ ஒருத்தந்தான் முருகா, நான் தான் கடவுள்னு தில்லாக சொல்கிறேன். அதாவது அந்த இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாள்.
நீ தான் இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே. அதனால் அந்த மார் மேலே இருக்கிற மாலை எனக்கு வேணுங்கிறது அவருடைய கன்செப்ட். இது எல்லாராலையும் சொல்ல முடியுமா? நான் கடவுள் அப்படிங்கிறத நிஜமாக உணர்ந்தால்தான் அவங்க இது சொல்ல முடியும். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் உணர்வாங்க. இப்போ காஞ்சியில் மகப்பெரியவர் இருந்தார். அவருக்கு நீ மாலை மரியாதை வில்வம் எலுமிச்சம்பழம் எது கொண்டு போனாலையும் அதை எதுலேயும் வாங்கி இப்படி தலை மேலே போட்டுட்டு இப்படி உட்காந்துருப்பார். அவர் என்ன பாவனையில் சொல்கிறாரு? என்னை நம்பி இவன் கொடுக்கல, காமாட்சி உன்னை நம்பி கொடுத்துருக்கான் அப்படின்னு தன் சகசிராரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அவர் அதை ஆஃபர் பண்ணுறாரு. பார்க்குறவன் என்ன நினைப்பான்? இந்த ஐயருக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், நான் மாலை கொண்டாந்து கொடுத்தாக்கா அது காமாட்சி அம்மனுக்கு கல் மேலே இருக்கிற கிக்கு இவனுக்கு அவர்கிட்ட இல்லை, ஏன்னா இவர் தலை மேலே வச்சுக்கிறாரு, அதுவும் மசுறு மேலே வச்சுக்கிறாருன்னு இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த உலகத்தில் அவரவர் அனுபவம் அவர் தம்மையே அறிவார். ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும். அந்த யானாகி என்னை விழுங்கிங்கிற அனுபவம் யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் என் உடம்பு என்பது கோயில், உன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அது தெரியாத வரைக்கும் இந்த கல் காகிதம் கேலண்டரு இதெல்லாம் கட்டிக்கின்னு அழுவும் ஆகும். இப்போ கூட சீசன் வந்துடுச்சு, நிறைய கேலண்டர்லாம் வரும் உங்களுக்கு ஜவுளி கடையில் அங்கே இங்கெல்லாம். அதை வாங்கி ஒரு ஃப்ரேம் பண்ணி ஆணி வச்சு உங்கள் வீட்டில் மாட்டி அதுக்கு பூ போட்டு அதுக்கு வாழைப்பழம் வச்சு தேங்காயெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள். அப்போ ஒரு காகிதம் நல்லாவே தெரியுது உனக்கு, எந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அடிச்சான்னு தெரியுது, யார் வரைஞ்சான்னு தெரியுது, எந்த ஜவுளி கடைக்காரன் கொடுத்தான்னு தெரியுது. ஆனால் அது மேலே உனக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஒரு பார்க்கிற கேட்கிற நுகர்கிற முகர்கிற கைவீசி கால்வீசி நடக்கிற ஒரு மகான் எல்லாத்தையும் விட்டு கடவுளுக்காக பைத்தியம் மாதிரி அலைஞ்சி இந்த உலகத்தில் கல்லடியும் சொல்லடியும் போட்டு திரிஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தன், அவன் மேலே உனக்கு நம்பிக்கையே வர்றதில்லை. ஒரு கல்லையும் காய்ச்சல் நம்புகிற அளவுக்கு உனக்கு நம்பிக்கை வர்றதில்லை. இதுதான் ஆன்மீகத்தில் உள்ள குறை. ஒரு ஆள் காசிக்கு போகணும், கங்கா ஜலம் கொண்டு வர்றதுக்காக சொம்பு தேடினா அவங்ககிட்ட இல்லை. பக்கத்து வீட்டில் போனான், அவன் சொன்னான் ஒரே ஒரு சொம்பு நான் வேணான்னு சொல்லி எங்கள் வீட்டில் கக்கூசில் மேலே வச்சுருக்கேன், உங்களுக்கு தேருமா பாருங்கன்னா கொடுங்கன்னு அதை எடுத்து எலுமிச்சம்பழம் புளியெல்லாம் போட்டு தேய்ச்சி நல்லா பழப்பெல்லாம் ஆக்குனார். காசிக்கு போய் கங்கா ஜலத்தை ரொப்பினார். அதில் மாவேலியை வச்சு ஒரு தேங்காய் வச்சு அதுக்கு அச்சத்தை குங்கெல்லாம் பூசிட்டு நாதஸ்வரத்தோடு ஊருக்குள்ளே வர்றாரு. ரெண்டு பக்கம் கிராமத்து ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க, கங்கா ஜலம் நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் நிற்கிறாங்களோ பிரசாதம் வாங்கிறதுக்கு அதில் இந்த ஆளே நிற்கிறான். எதை கக்கு சொம்புன்னு சொன்னானோ அதே கக்கு சொம்பு கங்கா ஜலத்தை தாங்கி வர்ற போது இவன் வந்து கை நீட்டி எனக்கு கொஞ்சம் கிடைக்குமான்ற மாதிரி சொல்கிறான். அதான் நம்ம உடம்பு காதில் குளுமி, கண்ணில் புசுலு, மூக்கில் சளி, வாயில் கப்பு, பாத்ரூம் போகிற வரைக்கும் மலம் மூத்திரம் உடம்புல தாங்குது. இப்போ எதுக்கும் உதவாத இருக்கக்கூடிய இந்த உடம்பு இல்லையா, இதுதான் கக்கு சொம்பு. இதுக்குள்ள கடவுள் வந்துட்டார்மை. கங்கை வாசடையருக்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரின்னு சொல்கிற நிலையில் அப்போது அந்த ககு சொம்பில் கங்கா ஜலம் வந்த மாதிரி உனக்கு ஒரு மகிமை கிடைக்குது. உங்கள்கிட்ட கூட 4 பேர் வந்துட்டு சாமி அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் வந்து உன்னை நீ அப்லிஃப்ட் பண்ணிக்கிறதுனால உனக்கு கிடைக்கக்கூடிய தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன்னை சங்கரா யார்களோ சதுரர். எதுக்கும் உதவாத உடம்பை கொடுத்தேன், உலகத்துக்கே படியில் இருக்கிற சாமி நீ வந்து குடியிருந்த கோயில் ஆகி போச்சு என் உடம்பு. இப்போ நம்ம 2 பேரில் நான் தானே அறிவாளின்னு சொல்லி கடவுளை பார்த்து நான் பெருமிதப்படுகிற ஒரு உணர்வு இது. இது எல்லாமே ஆட்டிடியூட்ஸ் தான். நீ நம்பினா தான் இதெல்லாம், நீ நம்பலைன்னா இல்லை. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரிந்து கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது, பக்தர்களுக்கு மரியாதை கிடைச்ச காலம் ஒன்று இருந்தது. இப்போது அதெல்லாம் பக்தன்னா இழிச்சவாயன், யார் கடவுளை மதிக்கிறான், அப்படி யாராவது மதித்தான்னாக்கா அவனை லூசுன்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா. யாரும் கடவுள் பக்தனெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. இந்த பக்தர்களும் இந்த காலத்தில் கோழைங்க ஆகிட்டாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே பூஜைலாம் பண்ணுவான், விட்டு வெளியே வர்றபோது மற்றவங்கெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க, 2 பிபு எல்லாம் எடுத்துகிட்டு நாமத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. இதுதான் இன்றைக்கி உள்ள ஆட்டிடியூட் ப்ராப்ளம் ஜனங்களுக்கு. தே ஆர் ஃபீலிங் ஷை டு சே தட் தே ஆர் டிவோட்டீஸ் ஆஃப் காட். திருப்புல்லானின்னு ஒரு இடங்குது, ராமேஸ்வரம் போயிட்டு வர்ற வழியில். அங்கே ஒரு சாமி இருக்கார், ராமர். அவர்கிட்ட ஒரு ஆள் போகிறார், போயிட்டு சொல்கிறார், தென்னிலங்கை செற்றான்பால் சென்ற சனம் வருமளவும் திருப்புல்லானி பெருமாளை உன்னடியில் கிடந்தேனேங்கிறார். அந்த ராவணங்கிட்ட போயிட்டு வந்துச்சு இல்லையா அந்த அம்பு, அந்த மாதிரி இருக்கிற திருப்புல்லானியில் இருக்கிற ராமா உங்கள்கிட்ட என் மனசு வந்துடுச்சு,
ஐ ஆம் வெயிட்டிங், என் மனசை திருப்பி கொடு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பாடினவங்கெல்லாம் இருக்காங்க. உன்னை அத்தா அரியே என்று அழைக்க உலகோர் என்னை பித்தா என்று ஏசுகின்றார், முத்தே மாணிக்கமே உன்னை நான் எஞ்சனம் விடுகிறேங்கிறார். உன்னை அப்பா ஹரின்னு கூப்பிட்றேன், உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை லூஸுன்னு சொல்கிறாங்க, நான் எப்படிப்பா உன்னை விட்டுற முடியும் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் லார்டில் வர்ற விஷயம். யாரும் உன்னை பக்தனாக்க முடியாது. உனக்காக தோணணும் கடவுள் தான் பெரிய விஷயங்கிற மாதிரி தோணணும். அழுதா கடவுள் கிடச்சிடுவார். ஏன்னா அழுதால் உன்னை பெறலாமே. ஏன் அழணும்? ரோமம் சிரிப்ப கரமரம் ஒட்டித்து ஊற்றிடும் கண்ணீரதினால் அழகராவ் என்று அரற்றி ஒம்மின் உலகேறி மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். இதுதான் டெக்னிக். கடவுளை நினச்சி அழணும், கடவுளை நினச்சி தொழணும். அந்த மாதிரி இருந்தாக்கா என்றைக்கான ஒரு நாளைக்கு உனக்கு மரணம் இல்லாத நிலையை கடவுள் தான் கொடுக்க முடியும். அதனால் யார் ஒருத்தன் சரணமானால் தன் தார் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உலனாகவே இல்லாதது என். வாழ்கிற காலத்தில் யார் பகவானுடைய பாதங்களை பற்றி கொண்டார்களோ அவங்களுக்கெல்லாம் மரணமான பின்னால் வைகுண்டத்தில் ரெடியாக கடவுள் வேக்கன்சி போட்டு காத்துன்னு இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அதனால் கடவுளை நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. கடவுளை பற்றி ஆழ்வார் சொல்கிற போது என்ன சொல்கிறார்? பொல்லா திருக்குறளா உள்ள பயனாண்டம் வந்து 3 அடி நிலம் கேட்டுட்டு வரி சக்கரவர்த்திக்கு இதெல்லாம் பண்ணியான்ற மாதிரி, பொல்லாத பையன்ற மாதிரி. பொல்லா திருக்குறளானா குள்ள பையன்னு அர்த்தம். குரலா அப்படின்னா சின்னவன்னு அர்த்தம். பொல்லா திருக்குறளா வைகுந்தா வானவர் ஏறே, வைகுந்தத்தில் இருக்கிறவனே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாம் அனுபவத்தில் வர விஷயம். ஒரு கட்டி கொடுத்த சாப்பாடு உதவாது. அதனால் உனக்கா கடவுளை பற்றி என்றைக்கு தெரியுதோ, when you taste, the taste of the pudding lies in eating itனுவாங்க. ஒரு பதார்த்தம் சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். அது மாதிரி unless you taste God, you won't understand His magnificentness, you won't understand His greatness. It takes time. அது ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் உனக்கு பக்தி வருமா வராதா. வந்தால் எந்த ஏஜ் குரூப்பில் உனக்கு வரும். எல்லா ஏஜ்லேயும் வராது பக்தியெல்லாம். ஜாதகத்தில் அதுக்குள்ளே கிரகங்கள் இருக்கணும், அந்த தசை வரணும், அப்போ தான் பக்தியெல்லாம் வரும். இல்லைன்னா வராது. அவனர்களாலே அவன்தாள் வணங்கி தான் ஆன்மீகம். ஸோ எல்லாருக்கும் பக்தி வராது. தெரிஞ்சோ தெரியாமலும் நீங்கள்லாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்து உட்காந்து இருக்கீங்கன்னா இது கூட ஒரு குடுப்பினம் தான். யாருக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது? இந்த காலத்தில் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. They are not interested in seeing something noble or something productive and useful. சரி, last question. கடனை திருப்பிக் கொடுத்து ஏமாற்றப்பட்டவனுக்காக கடப்பா கோர்ட்டில் சாட்சியம் சொன்ன வெங்கடாச்சலபதி எவ்வாறு கெட்ட வழியில் சம்பாதிக்கும் பணத்தையும் ஏற்றுக்கொண்டு கெட்டவர்களுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை அருளுகிறார். உலகத்தில் யாரும் நல்லவங்க இல்லை, யாரும் கெட்டவங்க இல்லை. ஒருத்தனுக்கு ஒரு பக்தி வெங்கடாச்சலபதி கிட்ட வருதுன்னா திடீர்னு வராதில்ல. இதுக்கு முன்பிறவியில் அவனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், ஜாலியாக போகிறவனுங்கிறான், அந்த ஏழுமலையே நடந்து போகிறவனுங்கிறான். காலையில் 3 மணிக்கு போய் அங்கே குளிரில் நின்றுக்கிட்டு ஈர துணி இருந்தால் தான் அவன் தொட்டு பார்த்துட்டு உள்ளே வர்றான். அதுக்கப்புறம் அங்கே பிரச்சனை பண்ணுறவனுங்கிறான். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் இல்லை, சம்டேஸ் 2 நாள் கூட லைனில் நின்று போய் சாமியை பார்க்குறவனு இருக்கான். இப்போ ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இல்லாதவன் அங்கே போக மாட்டான், ஒரு கனெக்ஷன் இல்லாதவன் போக மாட்டான். ஆனால் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குறுகிய அறிவை வைத்து கொண்டு யார் பக்தன் யார் பக்தன் என்றெல்லாம் எடை போடவே முடியாது. ஒரு ஐயங்கார் சுவாமி புஷ்கரணி இருக்கு இல்லையா, திருப்பதி கோயிலுக்கு வெளியே, அங்கே வந்து குளிக்க போகிறாரு. அவர் பக்கத்தில் ஒரு ஆந்திரா மொட்டை. அவன் என்ன பண்ணுறான், கோவிந்தான்னு சொல்கிறதுக்கு வரல. ஏன்னா சில பேருக்கு சொல்லுவாங்க, உன் வாயில் தர்ப தான் போனேன்டா, உனக்கு ப்ரொனன்சியேஷனே வர்றதில்லைன்னுவாங்க. அந்த மாதிரி அவன் கோவிந்தா சொல்ல வரல, கோஹிந்தா அப்படின்னா. ஸோ கோஹிந்தா கோஹிந்தா அப்படின்னு தண்ணிக்குள்ளே போகிறான். அப்போ ஐயங்கார் சொல்ல நினைக்கிறாரு, இப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவாங்க அதுக்கு, படவாலாம் இல்லை, அபிஷு அபிஷு அப்படிலாம் சொல்லப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம். கோவிந்தா விந்தா அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கிறாரு. அவன் தலை வெளியே தெரிஞ்சவனே, பெருமாளே போன வருஷம் உன்னை கும்பிட்டு போய் நான் நல்லா இருக்கேன்,
இந்த வருஷமும் அதே மாதிரி நீ என்னை நல்லா பார்த்துக்கணுன்னா. ஐயங்காருக்கு ஷாக் அடிச்சிச்சு. அவன் தப்பாக சொன்னால் நம்மளுக்கு என்ன, அவனே ஒத்துக்கிறான், நல்லா தான் இருக்கேன், பெருமாள் நல்லா பார்த்துக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லி வாயை முடிக்கினார். ஒரு ஆள் மரத்தை சுற்றிக்கின்னு இருப்பான். அவன் சுற்றுற போது அவனுக்கு அமரப்பிரபுன்னு சொல்ல வரல. அமரர்கள்லாம் தேவர்கள், அவங்களுக்கு பிரபு அப்படின்னு சொல்லணும். அதனால் பத்மநாபா அமரப்பிரபோ அப்படின்னு சொல்லணும். சொல்ல வர்றதுனால மரத்தை சுற்றின்னு வரும்போது பத்மநாபா மரப்பிரபோ அப்படின்னு. அமரப்பிரபு மரப்பிரபுன்னா ஒரு நாமம், யோவியோ ஏதோ ஒன்று. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அமரப்பிரபு அப்படின்னு. ஒரு 2 தடவை சொல்லி பார்த்தான், வரல. மரம் சுத்தத்தையும் விட்டான். அப்போ அந்த ஐயங்கார் கனவுல பெருமாள் போய் பட்டுன்னு ஒரு அடி கொடுத்தாரு. ஏண்டா, இவ்வளோ மோசமான காலகட்டத்தில் எவனும் ஒருத்தன் என்னை நினச்சி மரத்தை சுற்றின்னு தான், அதையும் கெடுத்தியடா நீ. இப்போ பாரு, அவனும் சுற்றுறதை விட்டான், வேறு யாரும் சுத்த மாட்டேன்றாங்க. அவன் என்ன தொலைச்சிட்டான், மரப்பிரபுன்ட்டான். அப்படின்னு நான் மரங்களுக்கெல்லாம் தலைவனேன். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மரமும் செடி கொடியும் நான் தானே. அவன் மரங்களுக்கு தலைவன்னு சொன்னால் உனக்கு என்னையா? அதனால் நம்முடைய அறிவை வைத்து கொண்டு மற்றவர்களை எடை போடவே தேவையில்லை. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், மிக்கு பரந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். இதெல்லாம் கிளறி பார்த்து செய்யக்கூடிய விஷயம் அல்ல. அவனாச்சு கடவுளாச்சு, நீ யார் நடுவில் ஏஜென்ட்? Either God has given you a power of attorney to correct people and to make them correct pronunciation and all. சங்கரமின்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது, சர்வசக்தி வந்துடை இங்கிருக்க இனி சஞ்சலமுனக்கேது, மன சஞ்சலமுனக்கேது. சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது, ஆலடி தன்னில் மாட்சிகள் செய்யும் நாரணன் அவதாரம், இது நாரணன் அவதாரம். காலடி பணிந்தால் தன்னிடம் சேர்க்கும் பூரண அவதாரம், பரிபூரண அவதாரம். வீழே மண்ணடி போகும் மானிடரே நாளடி மறவாதே, தன்னடி தன்னில் தஞ்சமடைந்தால் மீண்டும் பிறவாதே, உயிர் மீண்டும் பிறவாதே. சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை